இனிமேல் சவுதிக்கு வேலை விசா ஸ்டாம்பிங் செய்வதற்கு இந்தியாவில் கைரேகை உள்ளிட்ட பயோமெட்ரிக் தகவல்களை வழங்க வேண்டும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விசிட் மற்றும் டூரிஸ்ட் விசாவிற்கு கட்டாயமாக்கப்பட்ட விதிமுறையை பணி விசாவிற்கும் பயன்படுத்த சவுதி அரேபியா அரசு முடிவு செய்துள்ளது. இந்த சட்டமானது ஜனவரி 15 முதல் அமலுக்கு வருவதாக மும்பையில் உள்ள சவுதி தூதரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கையை மும்பையில் உள்ள இந்திய தூதரகமானது டிராவல் ஏஜென்சிகளுக்கும் அறிவித்துள்ளது. இனிமேல் விசா ஸ்டாம்பிங்கிற்கு ஒருவர் பயோமெட்ரிக் தகவல்களை நேரடியாக விஎஃப்எஸ் அலுவலகத்திற்கு வழங்க வேண்டும் என்றும், இது விசா சேவை நடைமுறைகளுக்கான அவுட் சோர்சிங் ஏஜென்சி ஆகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் விமான நிலையங்கள் போன்ற நுழைவு வாயில்களில் பயோமெட்ரிக் தகவல்கள் சேகரிக்கப்படும் போது சிலர் வெளியேறாமல் தடுக்கப்படுகிறார்கள். நுழைவு தடை விதிக்கப்பட்டவர்களும் இதன் மூலம் கண்டுபிடிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. விசா முத்திரையிடும் முன் அந்த நாடுகளில் உள்ள பயோமெட்ரிக் தகவல்களை சேகரிப்பதன் மூலம் இதுபோன்ற பிரச்சினைகளை தவிர்க்கலாம் என கூறப்படுகிறது. ஆனால் புதிய ஸ்டாம்பிங் விதி போதுமானதாக இல்லை என்றும், விஎஃப்எஸ் கிளைகள் இல்லாததால் வேலை விசா தாமதப்படும் என பயண முகவர்கள் கூறியுள்ளார்கள். முன்னதாக இந்த சட்டத்தை அமல்படுத்த முயன்ற போது டிராவல் ஏஜென்சிகள் தூதரகத்தை அணுகி உத்தரவுகளை முடக்கியுள்ளதாகவும், புதிய சட்டமானது 2022 மே 29 முதல் அமலுக்கு வரும் என தூதரக சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. விஎஃப்எஸ் கிளைகளின் பற்றாக்குறை மற்றும் விரைவாக செயல்படுவதில் உள்ள நடைமுறை சட்ட சிக்கல் காரணம் காட்டி சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே திரும்ப பெறப்பட்டது. ஆனாலும் சவுதி வருகை மற்றும் சுற்றுலா விசாக்களுக்கு மட்டுமே இந்த விதி கட்டாயமாக்கப்பட்டது. இப்போது வேலை விசாக்களுக்கும் வரம்பிற்குள் வருவதால் உம்ராவை தவிர அனைத்து விசாக்களுக்கும் கைரேகை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது விஎஃப்எஸ் கிளைகளில் அதிக போக்குவரத்திற்கு வழிவகுக்கும். உம்ரா எலக்ட்ரானிக் விசா வழங்கப்பட்டால் எந்த அலுவலகத்திற்கும் செல்லாமல் நேரடியாக உங்கள் பாஸ்போர்ட்டுடன் சவுதி அரேபியாவிற்கு விமானத்தில் ஏறலாம். கேரளாவில் கொச்சி, கோழிக்கோட்டில் விஎஃப்எஸ் கிளைகள் உள்ளது. புதுடெல்லி, மும்பை, சென்னை, ஹைதராபாத், அகமதாபாத், பெங்களூர், லக்னோ மற்றும் கொல்கத்தா ஆகிய 8 நகரங்களிலும் விஎஃப்எஸ் மையங்கள் உள்ளது. உத்தரப்பிரதேசம் போன்ற மக்கள் தொகை அதிகமுள்ள மாநிலங்களில் கிளைகள் இல்லாததால் நெருக்கடி ஏற்படும் என டிராவல் ஏஜென்சிகளும் தெரிவித்துள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.